Alhamdulillah Rabbil Alameen wa salatu wa salamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim. Wa ma ataakumur rasulu fakhuduhu wa ma nahakum anhu fantahu. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத்தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்பிற்குரியவர்களே, பள்ளியில் ஒரு 5 காரியம் நடத்தப்பட வேண்டும். பள்ளியை முதலில் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தை பேசியதை போல வேறு எதையும் பேசவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக காரல் எச்சியை பள்ளியிலே பார்த்த நாயகத்தினுடைய முகம் மாறி போனது. இஸ்லாமியன் என்றாலே சுத்தத்திற்கு சொந்தக்காரன் என்ற நிலையில் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு வீடு இல்லை, ஏனென்றால் சுத்தம் இல்லை என்று சொல்லுகிற சூழல். அவ்வளவு சுத்தமான இடம். அதனால் இந்த பள்ளியை மிகவும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். எங்கள் ஆசிரியர் எப்பொழுதும் ஒரு ஒப்பீடு காட்டுவார். இந்த செருப்புக்கும் கொடைக்கும் சண்டை வந்து விட்டதாம். இந்த செருப்பு கொடையை பார்த்து சொன்னதாம், இந்த மனுஷன் 75 கிலோ, நான் 75 கிராம், எனக்குள்ள காலை மாட்டிட்டு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஏறி நிக்கிறான், பாடாப்படுத்துறான், என்ன மிதிக்கிறான், கொடையே உன்னை மதிக்கிறான், தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிறான். வெயில் என்றால் தூக்குகிறான், மழை என்றால் மேலே பிடிக்கிறான். நான் மிதிக்கப்படுகிறேன், நீ மதிக்கப்படுகிறாய். இது கூட பெரிய வருத்தம் இல்ல. ஏதாவது பாம்பு தேளுன்னு பார்த்துட்டா வேகமா செருப்பை என்னத்தான் எடுக்கிறானே தவிர ஒன்னும் எடுக்கிறது இல்லை. யாரும் கொடை எடுத்து அடிக்கிறது இல்லை. சண்டை வந்தா கூட செருப்பால் அடிச்சிருவேன் சொல்றானே தவிர கொடையால் அடிச்சிருவேன் சொல்றது இல்லை. இது எல்லாம் பெரிய வருத்தம் இல்லை. எல்லாம் சுத்திட்டு வீட்டுக்குள்ள போகும்போது என்ன கலட்டிட்டு கொடைய ஒன்ன மட்டும் உள்ள கொண்டு போறானே, இது என்ன வருத்தமான செய்தி. கொடை சொன்னதாம், நீ அசுத்தமாக இருக்கிறாய், கலட்டப்படுகிறாய், நான் சுத்தமாக இருக்கிறேன், மதிக்கப்படுகிறேன். பள்ளி என்பது மிக சுத்தமானது, அது மதிக்கப்படுகிற அளவிற்கு. அதனால ரொம்ப சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். முதலாவது. இரண்டாவதாக, பள்ளியில் சொல்லப்படுகிற உபதேசங்களை காது தாழ்த்தி கேட்க வேண்டும். பெருமானார் ஜுமா உரைகள் முழுவதையும் நீங்கள் பாருங்கள், 2 செய்தி அங்கே இடம்பெற்றிருக்கும். முதல் செய்தி பாசிட்டிவ் சிந்தனை. பெருமானார் என்றைக்குமே நெகட்டிவ் சிந்தனையை உருவாக்கவே இல்லை. யாரையும் பெருமானார் குறை சொன்னதாக வரலாறு இல்லை. பெருமானாரினுடைய உரைகளின் மொத்த தொகுப்பை சொல்லுகிறேன். பெருமானார் நேர்மறை சிந்தனை கொண்டவர்களாக இருந்தார்கள். அதனால பள்ளிக்கு சென்றால் தான் நேர்மறை சிந்தனை வரும். இன்னைக்கு சமூகத்தில் சிந்தனை மாறிக்கிட்டே போகுது. ஒருத்தட்ட ஹாஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு தான் கேட்டேன். பின்னாடியே ஒருத்தர் வந்தாரு. இப்பதான் அவர் ஹாஜியாரு, 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய சைத்தான் ஆக்குங்கிறார். அப்ப அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அவர் ஹஜ்ஜுக்கு போய் புனிதரா மாறிட்டாரு. ஆனா இன்னும் குறை உள்ள பார்வையிலேயே பார்க்கப்படுகிறது. பெருமானார் எப்படி நடந்தார்கள் தெரியுமா? ஹைபர் போர்க்களம், எதிரி ஷைபத் இப்னு உஸ்மான் வாளை எடுத்து தலைக்கு மேலே பெருமானாரை வெட்ட ஓங்கி நிற்கிறார். பெருமானார் முன்னால் இருக்கிறார்கள், தலைக்கு மேலே வாள். நபிகள் நாயகத்தை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் தான் எடுத்துக்கொண்டான். குர்ஆன் பேசுகிறது, வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், உங்களை பாதுகாக்கிற பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்கிறான் அல்லாஹ்.
உலகத்துல மன்னர்களை பாதுகாக்கிற பொறுப்பை யானைப்படை எடுத்திருந்தது. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளை பாதுகாக்கிற பொறுப்பை பூனைப்படை எடுத்திருக்கிறது. அதனால்தான் தமிழன் அன்றைக்கே சொன்னான், யானைக்கு ஒரு காலம் வந்தால் அது யானையின் காலம், இது பூனையின் காலம். பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் யானையிடத்திலும் ஒப்படைக்கவில்லை, பூனையிடத்திலும் ஒப்படைக்கவில்லை. நானே பாதுகாக்கிறேன் என்கிறான். வாளை எடுத்து வெட்ட மேலே சைபத் இப்னு உஸ்மான் வைத்திருக்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரசூலை திருப்பி விட்டார்கள். எதிரி பெருமானாரின் இடுப்பில் உறைவாள் எடுத்து 2 துண்டாக போட முடியும். ஆனால் ரசூல் அதை செய்யவில்லை. போர்க்களத்திலும் பாசிட்டிவ் சிந்தனை. போர்க்களத்திலும் நெஞ்சில கை வச்சாங்க. எதிரி நெஞ்சில கை வச்சு அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஹ்திஹி, யா அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக, இவர் நபி என்று தெரியாமல் செய்கிறார் ரப்பே, இவரின் மீது இரக்கப்படுவாயாக, அவரின் இதயத்தில் நான் கை வைத்து விட்டேன், அந்த இதயத்திற்குள் ஈமானை கொடுத்து விடு, அவருக்கு நேர்வழி காட்டி விடு ரப்பே. வாள் மேலே இருக்கிறது, உதடு களிமா உரைக்கிறது. இந்த சிந்தனையை பெருமானார் ஜுமாவிலே விதைத்தார்கள். ஜுமாவினுடைய உரைகள் சமூகத்தை தட்டும் உரைகள். பெரும்பாலும் ரசூலுடைய ஜுமா முழுவதும் ஒன்று பாசிட்டிவ் சிந்தனை, இன்னொன்று உறவுகள். அண்ணன் தம்பி உறவு எவ்வளவு அழுத்தமான உறவு தெரியுமா? இரத்த உறவுகள். இந்த உறவுகள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் சிதைந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சம்பந்தப்புற உறவுகள். அந்த உறவுகளை குறித்து பெருமானார் பேசுகிறார்கள். சென்னையில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், நான் ஊர் பேரை சொல்லல. அவருக்கு பேரு இறையில்ல கொடை வள்ளல். எல்லாத்துக்கும் அள்ளி வழங்குவார். ஆனா கூட பிறந்த தம்பி துபாயில கிளீனிங் வேலை, கல்யாணத்துக்கு கொடுக்கல, எதுக்கும் ஒண்ணும் செய்யல. கடைசியில பிளட் கேன்சர், அண்ணனுக்கு பிளட் கேன்சர், இரத்த புற்றுநோய் வந்தது. பார்க்க சென்ற போது தம்பி தான் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அண்ணனுக்கு தம்பி. என்னை பார்த்த உடனே அவர் இன்னைக்கும் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்றேன், இன்னைக்கும் நெஞ்சில் நிழலாடுகிறது. அண்ணனும் தம்பியும் 2 பேரும் சேர்ந்து அழுகிறாங்க. அப்ப அண்ணன் சொன்ன வார்த்தை, ஹஜரத் அன்னைக்கு நிறைய பணம் இருந்துச்சு, என் தம்பிக்கு கொடுக்கணும்னு மனமே இல்லை. நிறைய பணம், ஆனால் மனம் இல்லை. இன்னைக்கு மனசு இருக்கு, என் தம்பிக்கு கொடுக்க காசு இல்லை. பணம் இருக்கிற போது மனம் இல்லை, மனம் இருக்கிற போது பணம் இல்லை. அப்ப தம்பி சொன்னாரு, பணம் என்ன பண்ணாதுல, எங்க அம்மா மௌத்தா போகும்போது 2 விரல காட்டினாங்க, அண்ணன் தம்பி சேர்ந்தாண்டா இருக்கணும், பிரிஞ்சிடக்கூடாதுடா என்று சொன்னார்கள். என் தாயின் துவா கபூலாகிவிட்டது. இல்லையா? நேற்று ஒரு பொம்பளை புள்ள பேசி ராத்திரி சொல்லும் போது, என் தம்பி மக, என் தம்பி மக என்று சொன்னது நெஞ்சில் நிழலாடுகிறது. அண்ணன் தம்பி உறவு, இரத்த உறவு, இதைத்தான் பெருமானார் பேசுகிறார்கள். பெருமானாரின் உரை முழுக்க உறவுகள். அப்ப உபதேசத்தை கேட்குதல். 3வது, பள்ளிவாசலிலே திலாவத்து நடக்க வேண்டும். குர்ஆன் ஓதுகிற பழக்கம் பள்ளிவாசல்ல எப்பையும் ஓதும் இடமாக. 4வதாக, இங்கு நிறைய துஆக்கள் இருக்க வேண்டும். உள்ள நுழையும் போதே இப்ப நம்ம துஆ செஞ்சுட்டு போகணும். அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ் உன் ரஹ்மத்தை கொடு. அல்லாஹ்ட்ட கேட்கும் போது ஒன்ன சொல்லிடுவேன், மறந்துடக்கூடாது. அல்லாஹ்ட்ட எப்ப துஆ கேட்டாலும் பெருமானார் கேட்க சொல்லி இருக்கிறார்கள், ரப்பே என் தகுதிக்கு ஏற்றவாறு நான் கேட்கிறேன், உன் தகுதிக்கு ஏற்றவாறு கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்கணுமா? நம் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்போம், ஆனால் அவன் அவன் தகுதிக்கு ஏற்றவாறு தருவான். 5வதாக, தொழுகையை கொண்டு அலங்கரிக்க வேண்டும் பள்ளிவாசலை. இல்லையா? ரமலான் வரப்போகிறது, வேடந்தாங்களுக்கு வருகிற சீசன் பறவை மாறி பள்ளிவாசலுக்கு வந்துட்டு ரமலான் முடித்தவுடன் பறவைகளை காணவில்லை, தொழுகையாளிகளை காணவில்லை என்ற நிலை வந்துவிடக் கூடாது. இந்த 5ம் பள்ளிவாசலில் நிறைவேற வேண்டும். இந்த 5ம் பள்ளிவாசலில் நடக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்பாலிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.